ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், மகளிர் கபடி தான். செகண்ட் உமன் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்குல்ல, கபடி வேர்ல்ட் கப் பங்களாதேஷில். இந்தியா நேற்று அவங்களோட 4வது மேட்ச், லாஸ்ட் லீக் மேட்ச் விளையாண்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க உகாண்டாட்ட 51-16, 35 பாயிண்ட் டிஃபரன்ஸில். ஏற்கனவே இந்தியா தாய்லாண்டை ஜெயிச்சாங்க, பங்களாதேஷில் ஜெயிச்சாங்க, ஜெர்மனிட்ட ஜெயிச்சாங்க. இப்போது இவங்ககிட்டயும் ஜெயிச்சிட்டாங்களா உகாண்டாவில். எல்லாமே ஒன் சைடட் மேட்ச் தான். யாருமே டஃப் ஃபைட் கொடுத்த மாதிரி தெரில. குரூப்பில் நம்பர் 1 போயிட்டாங்க. நேற்று மேட்சில் உகாண்டா ஃபஸ்ட்டு 2 ரைடுமே எம்டி ரைடு தான் அவங்க. பட் டேக்கிள் ஆகாமல் வந்ததே பெரிய விஷயம். அவங்க அவுட் ஆகாமல் எம்டி ரைடு எடுத்தாங்க. சஞ்சு, சொனாலி இவங்க 2 பேர் தான் நிறைய ரைடு எடுத்தது நேற்று. சஞ்சு ஃபஸ்ட் ரைடு எடுக்கும்போது ஆங்கிள் ஹோல்ட் பண்ண பார்த்தாங்க, வலிக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. போனஸ் ப்ளஸ் ஒரு டச்சு 2-0 ஸ்டார்டிங்கில். அப்புறம் நெகி போனாங்களா கேப்டன், போனோன்னே டேக்கிள் ஆகிட்டாங்க. ஆமாம், போனஸ் எடுத்துட்டாங்க. பட் அவங்கள பிடிச்சி அமுக்கிட்டாங்க. அவங்க டிஃபென்ஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் அதர் 3 டீம். எஸ்பெஷலி ஜெர்மனி, தாய்லாண்டோட இவங்க டிஃபென்ஸ் நல்லா இருந்தது. நெகி போனஸ் பாயிண்ட் எடுத்தாங்க. பட் டேக்கிள் அவுட் ஆகிட்டாங்க. 3-1 ஸ்கோரு. அப்புறம் சஞ்சு போனாங்களா, அவங்களும் டேக்கிள் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டில் பேக் டு பேக் இந்தியன் பிளேயர் டேக்கிள் ஆகிறது நான் பார்க்குறேன். பொதுவாகவே அவங்களால யாராலுமே அவங்கள பிடிக்க முடியறதில்ல, வந்துடுறாங்க. பட் நேற்று ஃபர்ஸ்ட் டைம் பேக் டு பேக் 2 பெரிய பிளேயர் நெகியும் சஞ்சு டேக்கிள். உகாண்டாவோட ஃபஸ்ட்டு ஆல் அவுட் வந்து 7th மினிட் ஆச்சு, 15-4. 11th மினிட்ல 25-5, 4 நிமிஷம் கேப்ல அடுத்த ஆல் அவுட்டு. 3வது ஆல் அவுட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனோடனே 16 நிமிஷத்தில் 35-7. 25வது நிமிஷத்தில் 46-12 அங்கே ஒரு ஆல் அவுட். மொத்தம் 4 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஆல் அவுட் ஆகும்போது போனஸ் பாயிண்ட் எடுத்துட்டாங்க வந்தவங்க. அப்புறம் தான் அவங்க ஒரு தள்ளு டேஷ், அவங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்கறதுக்கு உள்ளே வர வச்சு அப்படியே ஒரு தள்ளுறாங்க, வெளில போய் வந்துடுறாங்க. ஆல் அவுட்டு 2 வாட்டி கண்டினியூஸாக அதே மாதிரி ஆச்சு. 2 டீமும் வேறு கோச் கார்னர் எடுத்தாங்க. ஆமாம், நாங்களும் எடுக்கிறோம் கோச் கார்னர்னு. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை வேறு வீடியோ போட்டுன்றாதீங்க. என்னமோ சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு, இந்தியன் கோச் சொல்கிறாங்க, அதே மாதிரி அங்கேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த கோச் கார்னர். ஆக்சுவலாக அவங்க சொன்னதுனால இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. கோச்சே தேவையில்லை. இந்த டீமை வந்து கண்ணை கட்டிகிட்டே கூட ஜெயிச்சிருவாங்க பிறகு எல்லா மேட்சும். ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஒன் சைடாக காற்றுலேயே கிக் விட்றாங்க உகாண்டா பிளேயர்ஸ் எல்லாம். ரைட், ஆஃப் டைமில் ஸ்கோர் 30-6, அவ்வளோதான். 24 பாயிண்ட் லீடு. அப்புறமா மினின்றவங்க டேக்கிள் ஆகிட்டாங்க. அண்ட் 37-8 அப்போ ஸ்கோர் செகண்ட் ஹாஃபில். திருப்பி கடைசியிலே மினி தான் டேக்கிள் ஆனாங்க. 2 வாட்டி மினி டேக்கிள் ஆகிட்டாங்க. 51-16 மேட்ச் முடியும் போது நடுவில் வந்து அன்னுன்னு ஒரு பிளேயர், அவங்க போய் மல்டி பாயிண்ட் ரைடு 2 பாயிண்ட் ரைடு எடுத்துன்னு வந்தாங்க. 42-11 ஸ்கோர். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது. இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப் டிஃபென்ஸ் இருந்ததுன்னா இவங்க டிஃபென்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது. என்னை பொறுத்தவரை இந்த 4 மேட்ச்சில் இந்தியா ஆல் அவுட்டே ஆகலை. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. ஐ திங்க் ஸோ. பார்த்த வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் ஆன மாதிரி தெரியல இந்த 4 மேட்ச்சில். ரைட். அண்ட் நேற்று வேறு என்னென்ன மேட்ச் நடந்தது? சைனீஸ் தைப்பி ஜன்சிபார்ட்டை ஜெயிச்சிட்டாங்க 71-19. தாய்லாந்து பெட் ஜெர்மனி 51-26. அப்புறம் கென்யா பெட் போலாண்ட் 87-19. 80 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இந்தியா பெட் உகாண்டா 51-16. இதெல்லாம் நேற்று நடந்தது. இன்றைக்கி இருக்குல்ல, இன்றைக்கி இந்தியாவுக்கு மேட்ச் இல்லை, நாளைக்கு செமிஃபைனல் ஆடணும். உள்ள மேட்ச் சொல்லிடுறேன். நேபாள் வர்சஸ் ஈரான் 2:30 மணிக்கு. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஈரானுக்கு. ஆமாம், அதில் தோத்தாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா சைனீஸ் தைப்பி 4 ஜெயிச்ச 4 வின்னு ராதர். எஸ், 4 மேட்ச் வரைக்கும் 4 ஜெயிச்சு டாப் போல இருக்காங்க, நம்பர் 1. இப்போ ஈரான் கன்ஃபார்மாக ஜெயிச்சே ஆகணும். அவங்க நேபாளில் ஜெயிச்சிட்டாங்கன்னா 2. அப்போனா என்ன ஆகும்னா இந்தியா வர்சஸ் ஈரான் செமிஃபைனல். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு செமிஃபைனல் A1 வர்சஸ் B2 2:30 மணிக்கும். 2வது செமிஃபைனல் B1 வர்சஸ் A2 3:30 மணிக்கும். ஸோ நேபாள் அண்ட் ஈரான் நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நேபாள் வருதா ஈரான் வருதான்னு செமிஃபைனலுக்கு. அண்ட் பார்க்கலாம். போன வாட்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஜெயிச்சதை ஈரான்கிட்ட தான் ஜெயிச்சாங்க இந்தியா. 2012 ஆச்சு, 13 வருஷம். பாப்பா இப்போ யார் வராங்க செமிஃபைனல். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஜெயிக்கணும். ஹோப் அது ஒன்றும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இதை? என்ன நினைக்கிறீங்க? வியூஸ் போகுது, 3000-4000 பேர் பார்க்குறீங்க. வளர்த்து விடுங்க கபடியை. கார்த்திக் ஐயா எடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம திருவாரூர் பையனில் அபினேஷ் மோகன்தாஸ், அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டால் 300 பேர் கூட பார்க்கல. ஆனால் நீங்களாம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஏன் சார் தமிழ் தலைவாசர், தமிழ் பிளேயரே இல்லை, தமிழ் பிளேயரே இல்லை, இதெல்லாம் ஒரு டீமாக இன்னும் அப்படி இப்படிலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ் பிளேயரை பற்றி திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வந்த ஒரு வடூர் பையனை பற்றி பேசியிருக்கேன். பார்க்கலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் சும்மா வெளில வந்துட்டு தமிழ் பிளேயர் எடுக்கல, தமிழ் பிளேயருக்கெல்லாம் புலம்பக்கூடாது. நம்ம தான் வளர்த்து விடணும், நம்ம பிளேயரை ப்ரொமோட் பண்ணோம். ஷேர் பண்ணுங்கள், போய் பாருங்கள். எண்டு கார்டில் வைக்கிற அந்த மோகன்தாஸ், அபினேஷ் மோகன்தாஸை. அப்போ தான் ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேனை தெரியும். வெறும் செலக்டிவாக இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன், இதை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது மற்ற பிளேயரை பற்றி பேசுகிறதுக்கு. எல்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும்.
எனிவே இப்போயான போய் பாருங்கள் அதை. அதே மாதிரி ஆஷஸ் கேட்டாங்க 2-3 பேர், அதுக்காக ஆஷஸ் வேறு பார்த்து போட்டிருக்கேன். அதையும் பாருங்கப்பா கிரிக்கெட் ரசிகர்களே. ரைட், இப்போதைக்கு தான் பொறிப்பதற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.